இங்க தாசுமே எப்பவும் போல ஸ்வேதா கிட்ட பேசி வச்சுக்கிட்டு மறுபடியும் நம்ம சுந்தர் மச்சான்ட்ட இருந்து கொஞ்சம் காசு போடுங்களா அப்படின்னு சொல்லி பிளானுக்கு வராங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க இப்போ நடு ராத்திரிக்கு இங்க சுந்தருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம என்ன மச்சான் இதுக்குள்ளே தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரொம்பவே நக்கலா சுந்தர் கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அப்ப சுந்தரமே ரொம்ப டென்ஷனோட வெளியில வந்து நான் உன்னை ஏற்கனவே இந்த டைம்ல கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நீ முதல்ல எதுக்காக எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே தாசுமே இருந்துகிட்டு என்ன மச்சான் நான் உனக்கு கால் பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி நீ பண்ண வேலைக்கு எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணி வச்சிருக்க, அவ்வளவு ஈஸியா நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப சுந்தரமே இருந்துகிட்டு அதான் நீ கேட்டதுக்கு நான் உனக்கு 15 லட்ச ரூபா சொலையா கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா தாசுமே இங்க பாரு மச்சான், நீ பண்ண வேலையில என் தங்கச்சியோட வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான வேலையை பண்ணிட்டு நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி எதுக்கு கால் பண்ணேன்னு கேட்டுட்டு இருக்க, மறுபடியும் எனக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் தேவைப்படுது, அதுக்கு தான் கேட்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட சுந்தரமே நீ பண்றதெல்லாம் சரியில்லை தாசு, நீ எதுக்காக என்கிட்ட இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உண்மையை சொல்ல போனா உனக்கு தேவையானதான் நான் கொடுத்துட்டேன்ல, மறுபடியும் எதுக்கு என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க பாருங்க எனக்கு தேவைன்றப்ப நான் கேட்க தான் செய்வேன், இப்ப வேணா ஃபைனலா வேணா ஒரு அமௌண்ட் முடிச்சுக்கலாமா, எனக்கு ஒரு 2 லட்சம் இல்ல 3 லட்சம் கொடுங்க, கொடுத்துட்டீங்கன்னா அதோட முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு தொந்தரவுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சுந்தர் கிட்ட தாஸ் வந்து இந்த பக்கம் அக்ரிமெண்ட் பேசிட்டு இருக்காரு. ஆனா இங்க நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே இங்க பொண்ணுமே மேல இருந்து கேட்டுறாங்க. உங்களுமே எதுக்காக தாஸ்ன்னு இவர் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு, அன்னைக்கு சிவானி பாப்பா கூட போலீஸ் கிட்ட தாசன் தானே சொன்னாங்க, அப்ப சிவானி பாப்பாவை கடத்தினவங்க தாஸ்ன்ற பேர்லாம் இருக்காங்கன்னா அப்ப சுந்தருக்கும் தாஸுக்கும் ஏதோ கனெக்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் சுந்தருமே தாஸ் கிட்ட இங்க பாரு நீ சொன்ன மாதிரி உனக்கு 2 லட்சம் தரேன், இதோட முடிச்சிடணும், இதுக்கு மேல இந்த பிரச்சனை இழுத்துட்டு இருக்க கூடாது, அப்படி ஆச்சு அப்படின்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தாசையுமே மிரட்டிடுறாரு. உடனே இந்த பக்கம் சரி மச்சான் நீ ஓகேன்னு சொன்னா நான் முடிச்சுக்க போறேன், அவ்வளவுதான், இந்த 2 லட்சம் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துரு, அப்புறம் நான் ஒரேடியா முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்பவும் போல தாசுமே நாடகம் ஆடி முடிச்சிடுறாரு. சுந்தரமே மறுபடியும் ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் வந்து வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா இங்க பொண்ணுக்குமே தூக்கமே வரல, இங்க எதுக்காக இவர் இப்படி பேசிட்டு இருந்தாரு, உண்மையை சொல்ல போனா நமக்கு எதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன போட்டோ கீழ இருந்து கிடைச்சிச்சுன்னு சொல்லி இன்னைக்கு அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு சிவானி பாப்பாவோட போட்டோ கீழ இருந்து கிடைச்சதை பத்தி நினைச்சு பார்த்துட்டு ஆமால இந்த போட்டோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி சுந்தர் கிட்ட இருந்துச்சு, அதுக்கப்புறம் சிவானி பாப்பா அந்த போட்டோ எடுத்து பார்த்ததுனால மறுபடியுமே இந்த பக்கம் இந்த போட்டோ எல்லாருக்கிட்டையுமே மாமா கொடுத்தாருல, அப்பனா இந்த மாதிரி எனக்கு வீட்டுல யார் எதிரா இருக்காங்களோ அவங்க கிட்ட இருக்க போட்டோ தான் இது மிஸ் ஆயிருக்கு, அப்படின்னா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தருமே நினைச்சு பாக்குறாங்க கண்டிப்பா சக்தி எனக்கு எதிராக பண்ண மாட்டாரு, அதே நேரம் சண்முகமும் பண்ண மாட்டாரு, பவானி அக்காவும் அந்த அளவுக்கு வந்து வன்மத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு பழி வாங்குற அளவுக்கு ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒதுக்கிட்டு வராங்க. ஃபைனலா எப்பவுமே பொண்ணுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி ஒரு 3 பேர் தான் இருக்காங்க. அந்த 3 பேர்ல யார் யாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறாங்க. வெண்ணிலா, இன்னொரு பக்கம் வந்து உஷா, அதே நேரம் இன்னொரு பக்கம் பிரீத்தி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்புறம் தான் மெயினான வெள்ள சுந்தரமே நினைச்சு பாக்குறாங்க. அப்பனா கிட்டத்தட்ட 4 பேர் நமக்கு இந்த வீட்டுல தீங்கு விளைவிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அப்ப இவங்க கிட்ட போட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறப்போ இங்க வெண்ணிலா கிட்டையும் போட்டோ கிடையாது, அதே நேரத்துல உஷா கிட்டையும் போட்டோ கிடையாது. ஏன்னா வெண்ணிலா அந்த சம்பவம் நடக்கிறப்ப வீட்டுல கிடையாது, அதே நேரம் உஷாவுமே அந்த சம்பவம் நடக்கிறப்ப அவங்க அம்மா வீட்டுல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த லிஸ்ட்ல இருந்து தூக்கிடுறாங்க. அடுத்தபடியே யாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறப்போ பிரீத்தியும் சண்முகம் தான், இவங்க தான் கண்டிப்பா எனக்கு எதனா ஒண்ணு பண்ணிருப்பாங்க. இப்ப எனக்கு கீழே கிடைச்சிருக்க போட்டோ யாருக்கிட்ட மிஸ் ஆயிருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பா அவங்க தான் எனக்கு எதிராக நிறைய சூழ்ச்சி செய்றாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை பிரீத்தியா இருக்குமோ, ஏன்னா பிரீத்தி தான் அவங்களோட கல்யாணத்தை நான் நிறுத்தினதா சொல்லி ஒரு 3 பேரை கூட்டிட்டு வந்தாங்க, ஒருவேளை அவங்களுக்கு இதுல சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்கு, முதல்ல நம்ம பிரீத்தியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியுமே பிரீத்தி மேல கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க எப்பவும் போலயே அடுத்த நாள் காலையில இங்க எந்திரிச்சு அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. அதே நேரத்துல பிரீத்தி மட்டும் இந்த பக்கம் ஹால்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க பொண்ணியுமே அப்ப இந்த டைம் சரியா இருக்கும், பெசாமலோட ரூம்ல போய் தேடி பார்த்தலாம்னு சொல்லிட்டு இங்க பிரீத்தியோட ரூமுக்கு போறாங்க. அவங்க கரெக்டா வேலைக்கு கிளம்புறதுக்காக எடுத்து வச்சிருக்க அவங்களோட ஹேண்ட்பேக்கை எடுத்து அதுக்குள்ள இருக்கிற போட்டோ இருக்கா அப்படிங்கறத தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க பிரீத்தியுமே அங்க லேப்ல ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுமே லேப் க்ளோஸ் பண்ணிட்டு ஆஃபீஸ் கிளம்பலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூமை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க பொண்ணுமே வேக வேகமா தேடிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா இங்க பிரீத்தியுமே வந்து கதவை திறந்து உள்ள பாக்குறாங்க. பார்த்தா ஹேண்ட்பேக் அதே இடத்துல தான் இருக்கு. ஆனா இங்க பிரீத்தியுமே உள்ள வந்ததுக்கு அப்புறம் லேப்டாப் அங்க வச்சுட்டு எப்பவும் போல ரெஸ்ட் ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக உள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் பொண்ணுமே யாருக்குமே தெரியாம இங்க பிரீத்தியோட ரூம்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இந்த மாதிரி அவங்க போனதுக்கு அப்புறம் தேடி பார்த்துட்டு இந்த பக்கம் அவங்களோட பர்ஸ்ல அந்த போட்டோ இல்லையே, எங்க அது, அவங்களோட பர்ஸே முதல்ல காணுமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே டவுட்டோட அதே நேரம் கொஞ்சம் கோபத்தோட இந்த பக்கம் வெளியில வராங்க. அவங்க வெளியில வரும்போது கரெக்டா வெண்ணிலாவும் பாத்துறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம நீ எதுக்காக பிரீத்தியோட ரூம்குள்ள போன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப பொண்ணுமே ரொம்ப தனாவட்டோட வெண்ணிலா கிட்ட எங்க பாரு நான் அவளை பார்க்கலாம், அவளை பார்த்து ஒரு விஷயத்தை கேட்கணுங்கிறதுக்காக தான் போனேன், அவ ரூம்ல அவ இல்ல, அதனாலதான் திருப்பி வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெத்தா பதில் சொல்லிட்டு அங்க இருந்து மொட்டை மாடியை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் பக்கத்துல இருக்கிற வெண்ணிலாவுமே இவன் மேல எனக்கு டவுட்டா இருக்கு, ஏதோ பிரீத்தியோட ரூம்ல போய் எடுக்க போயிருக்கா, ஆனா அது கிடைக்கலன்னு நினைக்கிறேன், அதை கோபத்தோட வெளியில போறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க உங்க மொட்டை மாடி போகும்போது வெண்ணிலா உங்களை ஃபாலோ பண்றாங்க. அதே நேரம் இங்க பிரீத்தியுமே ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இங்க கரெக்டா வெண்ணிலா பார்த்து பிரீத்தியை கூப்பிட்டு இங்க பாரு உன்னை பாக்குறதுக்காக உன்னோட ரூம்குள்ள வந்தேன்னு சொல்லி சொல்றா, இவ எனக்கு என்னமோ போய் சொல்றான்னு சொல்லி போயிட்டு இருக்க பொண்ணியை நிறுத்துறாங்க. உடனே பொண்ணியுமே என் ரூம்குள்ள எதுக்கடி போனேன், எது எடுக்க போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் பொண்ணியுமே ரொம்ப கோவப்பட்டு இங்க பாரு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம்னு சொல்லி போனேன், சொல்ல போனா உன் ரூம்ல நீ இல்லைன்னு தான் திரும்பி போனேன், இப்போ என்ன வேணும்
வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே பிரீத்தியுமே இருந்துக்கிட்டு நீ என்ன விஷயத்தை பேசணும்னு வந்த, முதல்ல அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது எங்க சக்தியுமா அந்த சவுண்டை கவனிச்சுட்டு கரெக்டாக அங்கே வந்துடுறாரு. என்னாச்சு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே பொண்ணுமே இருந்துக்கிட்டு இல்லை என்கிட்ட இருந்த சிவானி பாப்பாவோட ஃபோட்டோ மிஸ் ஆயிடுச்சு, அதனால தான் இங்கே பிரீத்தி கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அந்த ஃபோட்டோவை எடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பிரீத்தியுமே என்கிட்ட இருக்க ஃபோட்டோவை நீ எதுக்கு எடுக்கணும், சொல்லப்போனால் சிவானி பாப்பா மேலே எனக்கு அன்பு இருக்கு, அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்கிறது எனக்கு நல்லதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பொண்ணியுமே ஆமா நீ ரொம்ப அன்பு இருக்கிற மாதிரி நடிக்காத, சிவானி பாப்பா மேலலாம் உனக்கு சுத்தமா அன்பு கிடையாது, அப்படி இருந்திருந்தா நீ அந்த ஃபோட்டோ வச்சிருக்கணும்ல, எங்க அந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே எங்க பிரீத்தியுமே சக்தி முன்னாடி நிரூபிக்கிறதுக்காக தன்னோட பர்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. அந்த பர்ஸ்ல சிவானி பாப்பா ஃபோட்டோ இருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பொண்ணியுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஓகே அப்ப பிரீத்தி கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்ப மறுபடியுமே சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ வச்சிருக்க ஆனா அது வேஸ்டா தானே வச்சிருக்க, அப்ப வேணா எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா பிரீத்தியுமே சிவானி பாப்பா ஃபோட்டோ எல்லாம் உனக்குலாம் தர முடியாது போ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பொண்ணி அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. ஆனா பொண்ணியுமே அவமானப்பட்டுட்டு போற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. அதாவது நம்மளை எதிர்க்கிற 2 பேர்ல ஒருத்தர் பிரீத்தி, ஆனா அந்த பிரீத்தி அதை பண்ணல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அடுத்து சுந்தர் கிட்ட தான் நம்ம போகணும். சுந்தர் எதுக்காக நம்மளை இந்த மாதிரி எதிர்க்கிறாரு, அது மட்டும் இல்லாம பிரீத்தியோட கல்யாணத்தை நிறுத்தினதுலயும் சுந்தருக்கு ஏதோ சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி இங்க பொண்ணியுமே டைரக்டா மொட்டை மாடிக்கு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சக்தியுமே இந்த மாதிரி வந்து தங்கிட்ட இருக்க போட்டோ மிஸ் ஆயிடுச்சுன்னு தானே சொன்னாங்க. சரி அப்ப நம்ம பொண்ணிக்காக எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் சிவானி பாப்பாவோட போட்டோ அவங்க பர்ஸ்ல இருக்கிறத எடுத்துட்டு போயிட்டு ஒரு 2-3 காப்பி போட்டு எங்க டைரக்டா பொண்ணுகிட்ட வந்து நைட்டு கொடுக்குறாங்க. ஆனா பொண்ணியுமே இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கொண்டு தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ நீ தானே சொன்ன சிவானி பாப்பா போட்டோ மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதனால உனக்காக எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பொண்ணியுமே அவங்களோட அந்த ட்ரங்க் பெட்டியை ஓப்பன் பண்ணி இங்க பாருங்க அந்த போட்டோ கிடைச்சிருச்சு, நீங்க எடுத்துட்டு வந்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியுமே அங்கிருந்து அனுப்ப பாக்குறாங்க. ஆனா சக்தியுமே இல்ல பொண்ணி உனக்கு இந்த போட்டோ வச்சுக்க, நான் இது உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த மீதி போட்டோவையும் இந்த பக்கம் பொண்ணுகிட்டே கொடுத்துட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க பொண்ணியுமே என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து சுந்தரை பத்தி நம்ம செக் பண்ணுமே, அது மட்டும் இல்லாம இதை செய்யறதுக்கு சுந்தர் தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் தாஸ் தாஸ்ன்னு சொல்லி பேசும்போது கண்டிப்பா சிவானி பாப்பாவை கடத்தின விஷயத்துலயும் அவர் சம்மந்தப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்றாங்க. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன், அந்த விஷயத்தை மட்டும் எனக்காக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அவங்களுமே சொல்லுங்க சிஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க பொண்ணியுமே இருந்துகிட்டு நீங்க நாளையில இருந்து எனக்கு வந்து இங்க சக்தியோட மச்சான் சுந்தர் இருக்காருல்ல அவரை நீங்க ஃபாலோ பண்ணணும், அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்டு அவங்களுமே எதுக்காக பொண்ணு இதை நாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ எனக்கு என்னமோ சிவானி பாப்பாவை கடத்தின விஷயத்திலையும் என்ன இந்த மாதிரி ஒரு விஷயத்துல மாட்டி விட்டதுக்கு காரணமே இங்க சுந்தர் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 90% அது ப்ரூவ் ஆயிடுச்சு, இது ஒரு 10% மட்டும்தான், எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க, அது அவர் தான் அப்படிங்கிறத நான் உள்ள இருந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன். அதே நேரத்துல நீங்க வெளியில அவர் என்ன பண்றாரு எங்க போறாரு அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணி எனக்காக சொல்லணும், அதே நேரத்துல அதை ஒரு வீடியோ ஆதாரமும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிட்டோன்னு எங்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே பொன்னி நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், பட் ஆனா இந்த விஷயத்துல அவர் மட்டும் மாட்டினார் அப்படின்னா எங்க சக்தியோட ஃபேமிலியில பயங்கரமான ஒரு பிரளயமே ஏற்படும், ஒரு பயங்கர ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பொன்னியுமே இங்க பாருங்க கண்டிப்பா என் மேல இருக்க தப்பு நிரூபிக்கணும், எனக்கு இதான் ஒரே வழி, உங்களால முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே கண்டிப்பா உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரியும் சிஸ்டர், அதனால உங்களுக்காக நான் இந்த விஷயத்த பண்றோன்ட்டு எங்க சுந்தரை ஃபாலோ பண்ண ஒத்துக்கிறாங்க. அப்ப சுந்தர் மட்டும் நாளைக்கு 2 லட்சத்தை கொண்டு போய் தாஸ் கிட்ட கொடுக்குறப்போ எங்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க சுந்தருக்கு ஒரு பயங்கரமான ஆப் இருக்கு. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே guys, see you இன்னொரு வேறலான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.